வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நெட்டோட அப்லோட் ஸ்பீடை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே டவுன்லோட் ஸ்பீடை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லை, கூடுமான வரைக்கும் லைக் பட்டனையும் கை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்லோட் ஸ்பீடை அதிகப்படுத்துறத பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏபிஎன் செட்டிங்ஸும் புதுசாக நம்ம கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஏபிஎன் செட்டிங்ஸை மாடிஃபை பண்ண போகிறது கிடையாது. தேர்ட் பார்ட்டி ஏபிஎன் செட்டிங்ஸையும் நம்ம இன்பில்ட் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஃபோன் மட்டும் இருந்தால் போதுமானது. அப்லோட் ஸ்பீடை அதிகப்படுத்தலாம். இந்த அப்லோட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுக்கு அப்லோட் ஸ்பீடை அதிகப்படுத்தணும் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு அப்லோட் ஸ்பீடை அதிகப்படுத்தலாம். சரிங்களா? நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம். க்ளவுட் ஸ்டோரேஜ்னு சொன்னாலே ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. யூடியூப் உள்பட. சரிங்களா? ஸோ அதோட அப்லோட் ஸ்பீடை எப்படி அதிகப்படுத்துறதுங்கிறது தான் வீடியோ. நமக்கு 2 மொபைல் போகணும் வேணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா, உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுடைய சிம் கார்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்லாட்ல இருக்கான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறீங்க. அப்படி பண்ணா தான் ஓகே ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் டேட்டா ரோமிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவும் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறங்க. அது எந்த சிம் கார்டாக இருந்தாலும் சரி, எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி. அதை கவனமாக பார்த்துக்குங்க. என்ன பண்ணீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் அப்லோடு ஒரு ஃபைல்ஸை அப்லோட் பண்ணதுக்கு பிறகு அது இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், ஃபைல்ஸாக இருக்கும், டாக்குமெண்டேஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்லோடு கொடுத்ததுக்கு பிறகு எந்த செல்லு வழியாக நீங்கள் அப்லோடு கொடுத்துருக்கீங்களோ அந்த செல் வழியாக உங்களுடைய வேறு ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த கால் பண்ணக்கூடிய செல்லு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய செல்லில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் 1 ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மொபைலில் விவோஎல்டி ஆன்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்லோட் ஸ்பீடு நம்மளுடைய ஃபோனில் அதிகரிக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிவிட்டு மியூட்டில் போட்டுருங்க. உங்களுக்கு அப்லோட் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத வகையில் எதிர்பாராத விதமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்லோட் ஸ்பீடு. சரிங்களா? நம்ம ஜஸ்ட்டு ஒரு கால் பண்ணால் போதுமானது. கால் பண்ணிவிட்டு மியூட்டில் போட்டுக்கோங்க. நான் இந்த மெத்தடை தான் கையாளுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோனில் அப்லோட் ஸ்பீடாக இருந்தாலும் சரி, இல்லை டவுன்லோட் ஸ்பீடாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருக்கணும் அப்படின்னா சிஏ என்று சொல்லக்கூடிய கேரியர் அக்ரிகேஷன் ஆன்ல இருக்கணும். கேரியர் அக்ரிகேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா, கேரியர் அக்ரிகேஷன் பை கேகேஎஸ்பாண்டி டெக் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். வீடியோ சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? இதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இப்படி தான் அப்லோட் ஸ்பீடை அதிகரிக்க செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.